எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் நல்லபடியாக ஃபஸ்ட் வீக் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 1 வீக்கில் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கக்கூடியவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்படிடா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னாக்கா என்னுடைய வீடியோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, உங்களுடைய டார்கெட்டை எவ்வளோ வெயிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மெசேஜை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனலாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீக்கில் நான் ஹெவி டயட் பிளான் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலை. அதே மாதிரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஹெவியாக ஸ்டார்ட் பண்ணலை. பட் ஸ்டெப்ஸ் மட்டும் 10,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணேன் இந்த 1 வீக்கில். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்டு நம்ம டயட் இருக்கும்போது கொஞ்சம் நடுவில் பசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உங்களுடைய டயட் பிளான் அப்படிங்கிறத. எக்ஸசைஸ் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் லைட்டில் இருந்து அதுக்கப்புறமா ஹெவியாக மூவ் பண்ணுங்கள். எடுத்ததுமே ஹெவியாக பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு நிறைய பாடி பெயின் அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது நம்மளுடைய பாடி அப்படிங்கிறது எக்ஸசைஸுக்கு ஏற்ற மாதிரி மோல்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ கிடையாது. என்னை நம்பி என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க, என்னுடைய 2 பசங்க இருக்காங்க. என்னுடைய ஹெல்த் அப்படிங்கிறது வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய ஃபேமிலிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால தான் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன். எனக்கு 2மே C-செக்ஷன் அப்படிங்கிறதுனால நான் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொழுது எனக்கு பாடி பெயின் அப்படிங்கிறது வரும். பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ இது நான் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 1 மந்த் கழித்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னாக்கா இந்த பாடி பெயின் அப்படிங்கிறதும் இந்த பேக் பெயின் அப்படிங்கிறதும் எனக்கு வராது. எக்ஸசைஸை விட்டுட்டேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு இது 2மே வரும் அப்படிங்கிற ஒரு ரீசன் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். டிஎன்பிசி படிக்கிறதுனால இது எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். டிஎன்பிசி படிக்கும் பொழுது நிறைய எனக்கு பேக் பெயின் அப்படிங்கிறது வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு இன்னும் எக்ஸாம்ஸுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால தான் இந்த டயட் பிளான் அப்படிங்கிறதும் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறதையும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக நான் 1 வீக் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே எங்கள் அம்மா எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீ வெயிட்டை குறைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஃபுட்டை வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிற, சரியாக சாப்பிட மாட்டேன்ற, உடம்பை பார்த்துக்க மாட்டேன்ற அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபுட்டை கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரீசன் கிடையாது. நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் ரீசன். அன்ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபுட்டுமே நம்ம டயட் பிளானில் கொண்டு வர்றது கிடையாது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வெயிட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுது. 1 வீக்கில் நான் 1 kg அப்படிங்கிறத ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 2 kg ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.